சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாஸ்டர், இப்ப நம்ம வெளிய கூட்டிட்டு போக சொல்லி கேப்போமா? இல்லடா, இப்ப வேண்டாம். அங்க பாத்தியா, எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. நாம போய் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாப்போம். ஓகே மாஸ்டர், வாங்க பாப்போம். டே காசி அண்ணே, ஃபோன் பண்றா. யாருக்குண்ணே? இவ்வளவு நேரம் என்னடா சொல்லிட்டு வந்த? அந்த சுந்தரிக்கு கால் பண்றா. சரிண்ணே. அண்ணா, ரிங் போகுதுண்ணே. என்ன கலெக்டரம்மா, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க போல? என்ன ரொம்ப பயந்துட்டீங்களா? ஏய், நான் எதுக்குடா பயப்படணும்? முதல்ல நீ யாரு? நான் யாரா இருந்தா என்ன கலெக்டரம்மா? நீங்க வெளியே வந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டோம். போலீஸ் கூட உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்களாமே. ஆனா ஒண்ணு கலெக்டரம்மா, ஒர்க்கோடி அக்கா ஆளுங்க ரொம்ப விவரமானவங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தூக்கிடுவாங்க. பத்ரம் கலெக்டரம்மா. டேய், தைரியம் இருந்தா வர சொல்லு பாக்கலாம். ஏண்டா, யார்தா போன்ல? யாருன்னு தெரியல மாமா, யாரோ மிரட்டுறாங்க. மேடம், என்னாச்சு மேடம்? யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க சார். பொற்கொடி ஆளுங்களா தான் இருக்கும். எதிர்பார்த்ததான் மேடம், அதனால தான் நான் யாரையும் வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். டேய், தைரியமான ஆளா இருந்தா நேர்ல வாடா. இப்ப போனவே. சரிங்க கலெக்டரம்மா, அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையா உண்மையா ஊருக்காக எல்லாமே பண்றீங்க. அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுல்ல, அதுதான் கலெக்டரம்மா. டேய், டென்ஷன் ஆகாதீங்க கலெக்டரம்மா. நீங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஆனா பாருங்க, உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி 2 பேரு பொற்கொடி அக்காவுக்காக தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த 2 பேரு 20 பேர் ஆகலாம், அந்த 20 பேரு 200 கூட ஆகலாம். ஆனா நீங்க தைரியமா வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு சரியான பதில சொல்லலன்னா உங்க ஆபீஸ அடிச்சு நொறுக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன். உங்க பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தது, உங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேனா? ஹலோ, ஏய். கட் பண்ணிட்டோம். என்ன சொல்ற மேடம்? வீட்லயே இருக்கல, நான் பயந்துட்டேனா? நான் போகலனா ஆபீஸே அடிச்சு நொறுக்கிடுவாங்களாம். என்னத்தா பேசுறானுங்க? நீ போகலாம், அரசாங்க ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவங்க அப்படிதான் மாமா. நம்ம உடனே ஆபீஸ்க்கு போகணும் மாமா. இல்ல மேடம், அவ உங்களை வெளியே வர வைக்கதான் பிளான் பண்ணி மிரட்டுறான். நீங்க போக வேண்டாம் மேடம். இல்ல இன்ஸ்பெக்டர், அவன் இவ்ளோ தெளிவா சொல்றானா, நிச்சயமா ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை பண்ண பிளான் பண்ணிருப்பான். அதுவும் இல்லாம பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இப்ப நான் ஆபீஸ்க்கு போறதுதான் சரி. அத்தா வேணாம்தா, நீ போ வேணாம். இதெல்லாம் அவங்க திட்டம் நமக்கு புரியுது இல்ல. அதுவும் இல்லாம இன்ஸ்பெக்டர் வேற போ வேணாம் இம்புட்டு தூரம் சொல்றாரு. வேணாம்தா, நீங்க போ வேணாம். ஏய் சுந்தரி, இப்பன்னு பார்த்து லதாவையும் வேற வேலைக்கு அனுப்பி விட்டுட்ட. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க வலையில நீ போய் விழாத. நீ போக வேணாம். தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் இப்போ ஆபீஸ் போலனா பெரிய பிரச்சனை வரும். என்ன காரணமா வச்சு அங்க ஏதாவது கலாட்டா நடந்தா அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் நடக்க கூடாது. நான் உடனே போயாகணும். என்ன தடுக்காதீங்க. ஐயோ, என்னடா? நானும் வரேம்மா, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் உங்க கூட வரேம்மா. இங்க பாரு தங்கம், அம்மா அவசரமா ஆபீஸ்க்கு போறேன், வந்து உன்னை நான் கூட்டிட்டு போறேன். இப்போதைக்கு நீ எங்கேயும் வெளியே போகாம பத்திரமா வீட்லயே இரு. அம்மா சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. தமிழ்,
அம்மா சொன்னா கேளு தங்கம். நான் போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? தமிழ், அம்மாவே வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனையே இன்னும் தீரல. இதுல புதுசா பிரச்சனை வராம தடுக்க போறா. அங்க என்ன நடக்கும்னே தெரியல. நீ வேற கூட போகணும்னு அடம் பிடிக்கிற. மா என்ன தமிழ், இங்க பாருடா, மாஸ்டர் வீட்ல தானே இருக்கேன். நீ மாஸ்டர் கூட இரு. அம்மா போயிட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது விளையாடலாம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் மாஸ்டர் கூட வீட்ல இருக்கேன். சரி, பத்திரமா இருக்கணும். ம்? வெக்காளியாத்தா, இம்முட்டு பிரச்சனைக்கு நடுவுல என் பேத்தி வெளியில போயிருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்த்துறாத்தா. இம்புட்டு தூரம் எல்லாரும் சொல்லியும் கேட்காம போலீஸே வந்து பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு எம்புட்டு பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சும் ஆபீஸ் தான் முக்கியம், ஆபீஸ காப்பாத்த போறேன்னு கிளம்பி போயிட்டாளே. போன இடத்துல ஏதாவது ஒண்ணுன்னா என் பேத்திய காப்பாத்த யாரு இருக்கா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னத்தான் பண்ணுவேன்? அத்தா, சுந்தரிக்கு ஒண்ணும் ஆகாதாத்தா. ஆபீஸ்ல சுந்தரி மட்டும் தனியாவே இருக்க போது கூட 50 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. அப்படியே இல்லைனாலும் சுந்தரி தைரியசாலி பொண்ணு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் இருந்து என்ன ஆக போகுது? என் பேத்திக்கு துணையா அந்த இடத்துல யாரு இருப்பாங்க? எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வீடு வந்து சேர்ந்தா போதும். மாஸ்டர், நம்ம போலாமா? இருடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். வேணாம், வாங்க இப்பவே போலாம். இல்லடா குட்டி, இப்ப நம்மள போக விட மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போலாம். நம்ம இப்படியே நைஸா போயிடலாம். வேணாம், பார்த்துட்டு கேட்பாங்க, பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஆகாது மாஸ்டர், பாத்துக்கலாம் வாங்க. ம். ஏ குட்டி கொழுக்கட்ட, சத்தம் இல்லாம எங்கடி போற?